மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தி வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதன் தொடர்ச்சியாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த ஆலோசனை குழுவில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? இதன் நோக்கம் என்ன? வணக்கம். வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தான் தமிழகம் முழுவதுமே நாடாளுமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது. எனவே நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கும் தேர்தல் குழுவுடன் முதலமைச்சர் காணொலி மூலம் ஆலோசித்து வருகிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதுமே தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளின் கருத்து என்னவாக இருக்கிறது என்று முதலமைச்சர் காணொலி மூலம் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே கடந்த முறை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சில தொகுதிகளில் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று பல தொகுதிகளில் நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதனை தற்போது இந்த திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்து வருகிறது. ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தனியாக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவுடனும் முதலமைச்சர் அவ்வப்போது காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஒரு ஆலோசனையை காணொலி மூலம் நடத்தி வருகிறார். அடுத்தபடியாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதியுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் அடுத்தபடியாக நடத்த இருக்கிறது. குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர் 2 தொகுதியினை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை திருச்சி தொகுதியை மதிமுக கேட்கக்கூடிய சூழல்ல அங்கு திருச்சி தொகுதி நிர்வாகிகளுடைய கருத்துக்களை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டு வருகிறது. அதே போல பெரம்பலூர் தொகுதி, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிட்டது. இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளிவரக்கூடிய சூழல்ல இந்த திருச்சி, பெரம்பலூர் நிர்வாகிகளுடனும் அடுத்தபடியாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்த இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.